உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சாலையில் மயங்கி விழுந்த நபர் மருத்துவமனை மருத்துவர்களின் துரித நடவடிக்கையால் உயிர் மீட்பு. கோவை ரேஸ்கோ சாலை வருமான வரித்துறை அலுவலகம் அருகே திடீரென மயங்கி விழுந்த 50 வயதுடைய ஒருவரின் உயிரை கேஜி மருத்துவமனை மருத்துவர்கள் மேற்கொண்ட துரிதமான மற்றும் ஒருங்கிணைந்த அவசர சிகிச்சை நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மீட்டெடுத்தனர். சம்பவம் நிகழ்ந்தபோது சாலையில் சென்ற பொதுமக்கள் மயக்க நிலையில் கிடந்த அந்த நபரை கவனித்து உடனடியாக தனியார் வாகனத்தின் மூலம் கேஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவர் தீவிர அதிர்ச்சி நிலையில் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாடி மிகவும் மங்கலாக உணரப்பட்ட நிலையில் இதய துடிப்பு நிமிடத்திற்கு 3 முதல் 4 முறை மட்டுமே இருந்தது. ஆரம்ப பரிசோதனைகளில் உயிருக்கு ஆபத்தான வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் எனப்படும் இதய கோளாறு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உறவினர்களோ அல்லது அடையாள ஆவணங்களோ இல்லாத நிலையிலும் அவசர சிகிச்சை குழு நேரத்தை வீணாக்காமல் உடனடியாக சிபிஆர் மற்றும் டிப்ரிலேஷன் சிகிச்சைகளை தொடங்கியது. இதய நிபுணர்கள், அவசர சிகிச்சை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் அடங்கிய பல்துறை மருத்துவ குழு ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் மூலம் நோயாளியின் நிலை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அவர் காத் லேபுக்கு மாற்றப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இதயத்தின் முக்கிய தமனியான LAT தமனியில் 100% அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவசர ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு இதயத்திற்கு தேவையான இரத்த ஓட்டம் மீட்டெடுக்கப்பட்டது. தற்போது அந்த நபர் சீரான நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவசர நிலைகளில் எந்தவித தாமதமும் இன்றி உயிரை காப்பதே மருத்துவமனையின் அடிப்படை கொள்கை. இந்த சம்பவம் அதற்கான இன்னொரு எடுத்துக்காட்டு என மருத்துவமனை தெரிவித்துள்ளது.